கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச்சது. நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஜார்ஜ் எஸ் வேதநாயகம். இவருடைய காலம் 1868 முதல் 1933 வரை. இவருடைய நாடு இந்தியா, தரிசன பூமி இந்தியா. கிறிஸ்துவின் நற்செய்தி ஆழம் பொருந்தியது, ஆற்றல் மிக்கது, அனைவருக்கும் உரியது, அன்பை தெரிவிப்பது, அறைகூவல் தருவது. இதை உணர்ந்தவர் அருள் திரு ஜார்ஜ் எஸ் வேதநாயகம். கிறிஸ்தவ சிற்றிலக்கியம் தந்த அருட்கவிஞர் இவர். தன்னுறவு பாடல்களால் தமிழகத்திற்கு அறிமுகமானவர். இசையுடன் பாடல்கள் ஏற்றும் ஈடில்லா வரம் கொண்டவர். எளிய இனிய சொற்களால் இறை உணர்வை தூண்டியவர். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற துடிப்பும், கிறிஸ்துவோடு இணைந்துவிட வேண்டும் என்ற ஆசையும், கிறிஸ்துவை அறிவித்துவிட வேண்டும் என்ற ஏக்கம் கொண்டவர். பாவ சுமையால் நொந்து சோர்ந்து உளர்வோரே, பாதை தெரியாது பதறி விழுந்து அலர்வோரே, உங்கள் தீவினை தீர்த்திடும் திருத்தல பேராற்றில் குளித்திட வாருங்கள் என்று கிறிஸ்துவிடம் மக்களை அறைகூவி அழைத்தார். ஜீவனோ மரணமோ, செல்வமோ வறுமையோ, வசையோ இசையோ பகையோ நேசமோ, ஐயா உமது சித்தமே என் வாழ்வில் ஆகிட வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்தார். உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாது பாவி நான் என்று தன்னை நொந்து கொண்ட இவர், கிறிஸ்து காட்டிய ஆன்மீக நெறிகளையும் அருள்நெறி பண்பாடுகளையும் திருமறை கருவூலங்களையும் பாடல்களாக மக்கள் மனதில் பதிய செய்து தற்பரிசோதனை செய்ய அவர்களை தூண்டினார். கிறிஸ்தவரே, ஒளியும் இருளும் மாறி மாறி வருவது போல உங்கள் இயல்புகளும் மாறுகின்றனவோ? முரண்பட்ட இரு தலைவர்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் போல் உள்ளீரோ? உங்கள் குற்றத்தை துரும்பாகவும் பிறர் குற்றத்தை இமயமாகவும் எண்ணுகிறீரோ? பொய்பக்தி உடையவராய் மனசாட்சிக்கு கீழ்ப்படியாது வாழ்ந்து வருகிறீரோ என்று மாய்மாலத்தில் உழலும் மனிதரை நினைத்து வருந்தினார். எவரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஓமைகளால் போதித்த இவர், கிறிஸ்துவின் சித்தத்தை அனுதினமும் தன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி பிறரையும் அவ்விதமே வாழச் செய்த மாபெரும் இறை தொண்டர் ஆவார். பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில் பிறர் கிறிஸ்துவை கண்டுகொள்கிறார்களா? வேதநாயகம் இவ்விதமாய் சொல்லுகிறார், உப்பெடுக்க போனால் உப்பாயிரு, விளக்கெடுக்க போனால் விளக்காயிரு. பிரியமானவர்களே, உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்கிறது? நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் என்று சொல்லி மாய்மாலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழுகின்றோமா? இல்லை என்றால் ஒரு மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களை பார்த்து அந்த மாய்மான வாழ்விலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த ஜார்ஜ் எஸ் வேதநாயகம் அவருடைய ஊழியம், மகிமையும் மகத்துவமும் ஜனங்களை தங்களை தாங்களே தற்பரிசோதனை செய்து கொள்ளுகிற உணர்வை தூண்டும் ஊழியத்தை இவர் நிறைவேற்றிருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்று கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழாமல் தங்களுக்கு தாங்களே அழிவை வருவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையான கிறிஸ்துவின் பிள்ளைகளாக ஜீவிக்கிறீர்களா? அப்படியானால் மிக்க நன்றி. ஒருவேளை உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் பொய்யானதாக, போலித்தனம் நிறைந்ததாக, மாய்மாலம் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொன்னால்
இன்றே அதை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றாமல் போலி கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களை தாங்களே தற்பரிசோதனை செய்வதற்கு ஏதுவாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவை அறியாமல் வாழ்கிற வாழ்க்கை வேறு. ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை மறுதலிக்கிற போலியான வாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேர் அழிவு. இதில் ஒருவரும் சிக்கிக்கொள்ளக் கூடாதபடி அவர்களுக்கு தெளிவை கொடுக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையா இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையான ஊழியனாக, உண்மையான பிள்ளைகளாக வாழ அர்ப்பணிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி உபாகமம் 16ஆம் அதிகாரம், பிரசங்கி 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.